Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் 6 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. இது பார்த்திங்கன்னா பைல் செலெக்ஷனுக்காக ரேக்கி ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். இது வயலட், க்ரீன் அண்ட் எல்லோ, ரெட், ப்ளூ, ஆரஞ்சு. உங்களுக்கு எந்த ஹீலிங் பிரமிட் ரெசினேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். சரியா? ஃபைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட ஆராவை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க லைக் கொடுக்கும் போது. அதனால் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ உங்களோட எனர்ஜி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நீங்கள், நான், யூனிவர்ஸ் 3 பேரும் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்துடுறோம். ஸோ ஈஸியாக உங்களோட இந்த ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். சரியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக வாங்க. இப்போ நம்ம ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி டே அப்படின்னு பார்க்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாக உங்களோட இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லவராக இருந்தாலும் சரி, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மன வருத்தம், ஏதாவது உங்களோட அந்த பாண்டிங் சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இன்றைக்கி ரொம்ப அந்த பாண்டிங் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட உங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் என்ன சொல்கிறதுன்னா, அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்தால் கூட உங்ககிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இன்றைக்கி டே ரொம்ப உங்களுக்கு நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல பேர் உங்களுக்கு அதாவது உங்களை நல்ல எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு சோல்மெட் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆரா கனெக்ஷன், உங்களோட ஆராவும் அவங்களோட ஆராவும் மேட்சிங் இருக்கும், இல்லைனா சோல் மேட்சிங் இருக்கும். அந்த மாதிரி பேராக உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வருது உங்களுக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க, லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களோட பர்சன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது புதுசாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது பாசிபிலிட்டியான ரிப்ளை வருதுன்னா இது பிளஸ்டு யூனியன். ஓகேவா? இந்த பந்தம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது. ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்கள் என்ன ராசி லக்னத்தில் இருப்பீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஈக்குவல் ஏஜில் வருவாங்க உங்களோட பேர். ஓகேவா? அவங்க பிலோ 35. இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ இந்த இதில் இருக்கீங்க அப்படின்னா பிலோ 35ல் இருப்பீங்க. ஓகேவா? ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபேமிலி பாண்டிங்கிலோ இல்லைன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இன்னும் அந்த அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு அதாவது நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட பர்சன் உங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்கல, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு உறுத்தலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்கள். அந்த லேக்லேருந்து வெளில வாங்க. சரியா? காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் ப்ராடக்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசில் அதாவது உங்களுக்கான சில விஷயங்களை கவனிக்காமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்திருப்பீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனை நினச்சிக்கிட்டே இப்போ நீங்கள் திருமணம் ஆனவங்கன்னா உங்கள் பர்சனுக்காக தான் அப்படியே உங்களை பற்றி கவனிச்சிக்கவே மாட்டீங்க. அது மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் குழந்தைங்களை பற்றி நினைக்கிறது, இல்லைனா அம்மா அப்பா பற்றி நினைக்கிறது, அது மாதிரி உங்களை டேக் கேர் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம். பட் இப்போ கொஞ்ச நாளாக, சில தினங்களாக, இன்றைக்கும் சரி, இப்போ தான் உங்களுக்கான சில விஷயங்கள், ஃப்யூச்சரை பற்றி ஒரு பிளான் வருது. என்ன பிளான்னா,
நம்ம ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும், நம்மளும் ஒரு வேலை வெட்டின்னு போயிட்டு நம்ம சம்பாதிக்கணும், அது அது நிமித்தமாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது நியூ ஜாப் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களோட ஹெல்த் மேலே கவனமாக இருப்பீங்க, உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஓகேவா? இவ்வளோ நாள் உங்களை பற்றி கேர் பண்ணிக்காமல் இருந்திருப்பீங்க. பட் வந்து இப்போ தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஞானம் வந்திருக்கும். செல்ஃப் லவ் பண்ணுவீங்க, உங்களுக்கான விஷயங்களை கற்றுக்கணும், சரி பண்ணிக்கணும், ஏதாவது புதிய விஷயங்களை வந்து உங்களோட அந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செஞ்சு நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும், சரியாக்கிக்கணும். அது ஜாப்காக கூட இருக்கலாம், ஃபைனான்ஸ்க்காக, அப்புறம் உங்களோட ஹெல்த் வைஸ் ஏதோ புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா செல்வ செழிப்பு, அபேண்டன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். மனசுலேயே நினச்சினே இருக்காதீங்க, ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு உதயமாகலாம். இவ்வளோ நாள் நீங்கள் யாராவது மைண்டில் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அது ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பீங்க, ஸ்ட்ராங்காக அது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து பிலோ 25, 20 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இந்த ஏஜ் குரூப்பில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. ஒரு சிலர் வந்து 35, 40 கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, அந்த ஏஜ் குரூப் எனக்கு ரெசனேட் ஆகுது, அதான் சொன்னேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு, ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. எதுக்காக நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்க இறைவன்கிட்ட? உங்களுடைய கஷ்டங்கள், அது மணி ரிலேட்டடான கஷ்டங்கள், உங்களை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும், நான் சாதித்து காமிக்கணும், என்னோடய வேலையை நான் சக்ஸஸ் பண்ணி வாழணும், இந்த வேலையில் இந்த ஜாப் கேரியரை நான் நல்லபடியாக செஞ்சு நான் வந்து மணி க்ரோத் ஏர்ன் பண்ணணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஆம்பிஷன் இருக்கிற பர்சனாக தான் இருப்பீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு ப்ரேயர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் பண வரவு, திடீர் ப்ரமோஷன். ஆனால் இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் அபவ் 40, 45, ஒரு சிலர் 35 அப்படி கூட இருப்பீங்க. நீங்கள் வந்து சினி ஆக்டர்ஸ் அண்ட் மாடலிங், ஒரு செல்ஃப் என்டர்ப்ரனர், ஒரு தனியாக ஒரு நீங்களே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, அது சின்ன லெவலோ பெரிய லெவலோ, ஆனால் நீங்கள் செல்ஃபாக தான் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சிலர் வந்து சிங்கிளாக கூட இருப்பீங்க, மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்களா, அந்த மாதிரி. இனிமேல் நமக்கு இதுதான் என்னோடய ஜாபில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் தாட்டில் ஓடி இருக்கலாம். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷயங்கள் இறைவன் வந்து உங்களுக்கு அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களோட ப்ரேயர் வந்து கேட்கப்பட்டது, உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கான சைன் ஏதோ உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. உங்களை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த இயற்கையெல்லாம் ரொம்ப ரசிப்பீங்க. எப்படின்னா ஏதாவது பெட் அனிமலோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து ஒரு இயற்கைனா ஒரு ஓப்பன் பிளேஸில் போய்ட்டு அப்படியே வானத்தை பார்த்து பேசுகிறது, அது மாதிரி ஏதாவது கடல் பீச் அடி போகிறது, பீச்சில் போய்ட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த கடல் அலைகளோடு அதை பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அது மாதிரி சில பேர் வந்து நியர்பை பார்க்கில் போய்ட்டு உட்காந்துட்டு அந்த செடிகள், பூக்கள் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் இவங்களோட நீங்கள் இருக்கிறத தான் ரொம்ப அதிகமாக விரும்புவீங்க. உங்களை சுற்றி வந்து இந்த இயற்கையோட உங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் டைப் பண்ணிக்குவீங்க. அவங்களோட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க.
ஆமாவா இல்லையா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அறியாமையே உங்களோட ஏதாவது ஒரு மனசில் கஷ்டம் ஏதோ சம்திங் எதுக்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த டைமில் மறந்துடுவீங்க. அப்போ ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி அதை செய்யுங்க, அங்கே ஹீலிங் கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க. அந்த மரம் செடி கொடிகளுக்கு எல்லாருக்குமே வந்து உயிர் இருக்குது கைஸ். நீங்கள் ஏதாவது அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அசைஞ்சு கொடுப்பாங்க. திடீர்னு டக்குன்னு நீங்கள் கேட்குறதுக்கு அப்படியே தலையாட்டுவாங்க. அதெல்லாம் நான் அதிகமாக நான் வந்து உணர்ந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி டே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டகரமாக, அதனால் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க, நான் சொன்ன ராசி அண்ட் லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, பைல் 4க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட். ஃப்ரெண்ட்ஸ், 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக வெளியூருக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைனா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஏதாவது ஐடியா இருக்கும், உங்களுக்கு யோசனையில் இருந்திருப்பீங்க. அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி பண்ணுங்கள். இது கலெக்டிவ் ரீடிங். நான் இது மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா அது உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வருது, அதை நான் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அதை நீங்கள் உங்களுக்குன்னு எடுத்துக்கணும். சரியா? எல்லாத்துக்கும் ஒரே நமக்கு தான் உங்களுக்கு அந்த லேகில் நீங்கள் இருக்கீங்க, அந்த முடிவில் இருக்கீங்க, அதை நோக்கி தான் உங்களோட டெஸ்டினி, அதுக்கான கைடன்ஸ் வருது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது உங்களுக்கு. இல்லை வேறு விதமாக வருதுன்னா அது வேறு யாருக்கோ அது கொடுக்குறாங்க. சரியா? உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் எடுங்க. ஏன்னா இதில் வந்து கலெக்டிவ் ரீடிங், அதனால் சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரீகன்சிலேஷன், உங்களோட திருமணம் வாழ்க்கையில் ஏதாவது பிரேக்கப் இருந்து திரும்ப ரீகன்சிலேஷன் ஆகணும் விரும்பிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களோட அந்த காதல் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்ச நாளாக வாய்க்கா வரப்பு தகராறுலாம் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னாலும், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது தகவல் வராதா, அவங்க நம்மக்கிட்ட பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் ஓடிட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு மெசேஜ், இன்ஃபர்மேஷன், இல்லை டைரெக்டாக கூட உங்கள்கிட்ட பேசலாம், ரீகன்சிலேஷனுக்கு வருவாங்க. ஸோ இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம். ஒரு சிலர் மேசம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஓகே, உங்களோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா பிலோ 40, 35 அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் 25ல் கூட இருக்கலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இப்போ வந்து பைல் 5 ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாக ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, சொந்த தொழில் பண்ணுவீங்க, இல்லைனா சொந்த தொழில் இருந்தால் கூட ஒரு சிலர் வந்து, அதாவது உங்களோட வேலையில் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கம்பைனாக சேர்ந்து பண்ணிங்கன்னா, ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அந்த டீம் ஒர்க்கை விட்டு தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், ஃபைனான்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 4-5 பேராக சேர்ந்து நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக நீங்கள் அந்த பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் வாங்கிட்டுருக்கீங்க, எதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. உங்கள் கூட யாரையாவது வந்து பார்ட்னர்ஷிப்க்கு சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து சேர்த்து பண்ணும் பொழுது அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட ஃபைனான்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பைனாக சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு அதில் வந்து ஆவரேஜாக போனால் கூட அந்த இன்கம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அபரிவிதமான செல்வ செழிப்பையும் ஒரு நல்ல லாபகரமான அது பிஸ்னஸாக அது மாறும். ஓகேவா? சரி, ஸோ நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள்லாம் பிலோ 40 கீழே தான் இருப்பீங்க, 35 அந்த மாதிரி. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 6, இந்த ஆரஞ்சு கலர் பிரமிடு.
இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அது வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்காக, ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட், ஒரு ஜாப் கேரியர், இதுக்காக கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து ஒரு உதவி, ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யார்கிட்டயும் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்க கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனைலாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஹெல்ப் இன்றைக்கி கிடைக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எனர்ஜி நல்லாயிருக்கு. ஓகேவா? இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு ஆஸ்லேஷன் இருக்குது, எனக்கு சரியான முடிவெடுக்க தெரியலை அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ வாங்க நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது மனதில் கேள்விகள் இருந்தால் யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம். மனதில் நிறுத்திக்கோங்க. இதில் 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சூஸ் பண்ணிக்கோங்க. மனதில் நிறுத்திய கேள்விக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க? பைல் நம்பர் 1க்கு பார்த்துடலாமா? ஸ்ட்ராங்கான நோ. நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்விகள் எதுவாக இருக்குங்கிறத ஒரு கெஸ்ஸிங். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ தான். ஓகேவா? உங்களுக்கு இப்போ வந்து 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. மைண்டு ஒரு நிலையாக இல்லை. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பிலோ 30 இருப்பீங்க, ஒரு சிலர் அபவ் 40, 45 அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கிளாஷ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. உங்களுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து ஏதோ சிரமம் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு செட் ஆகுமா, அவங்க நம்மளை வந்து இது பண்ணுவாங்களா, அவங்கள பற்றின ஒரு தாட்டு, அது ப்ளஸ்ஸாக மைனஸாக, வந்து நம்ம ஏற்றுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு, ஒரு கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் பற்றி ஒரு எண்ணங்கள், இது எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறவங்களுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஏதாவது வேணுனாலும் கற்றுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸு. உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்லலாம் இருந்தீங்கன்னா அதுதான் மேபி காரணமாக இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து அந்த ஆழ்மன பதிவுகளை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் 21 days அந்த ப்ராசஸ், அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸை எடுத்துக்கோங்க. உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு தான் அதை செய்யணும். அந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? சரி, இப்போ பைல் 2க்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனத்தில் கூட இருக்கலாம். 75% வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு 10%
கன்னி, மகரம், ரிஷபம் ஒரு 5%, 3 to 5% மட்டும் கடகம், விருச்சிகம், மீனம். ஓகேவா? இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்ப்பு, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜாப் கேரியருக்காக, ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டுனாலும் ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நல்ல தகவல் வரணும், எனக்கு வந்து யூனிவர்ஸ் கொண்டு வந்து எனக்கு அந்த விஷயத்தை கொடுக்கணும். இது உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஏதாவது கால்ஸ் வரலாம், இல்லைனா அவங்க டைரெக்டாக கூட அவங்கள வந்து மீட் பண்ணலாம். ஸோ யார்கிட்டேருந்தோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து ஜாபாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் ஃபைனான்ஸ்க்காக கூட எதிர்பார்ப்புகள் யார்கிட்டேருந்து நல்ல செய்தி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கம்யூனிகேஷன்ஸ்க்காக. ஆமாம் அப்படின்னா கமெண்டில் பார்த்து விடுங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, ஃபைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி. நம்மக்கிட்ட நிறைய கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு அதில் ஏதாவது கிளாஸஸ் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வாய்ஸ் காலெல்லாம் நான் யார் கூட சும்மா வாய்ஸ் கால் பண்ணுறது கிடையாது. வாய்ஸ் கால் வந்து எனி டைம் என்னால் எடுக்க முடியாது. நான் வந்து வாட்ஸ்அப் ஏன் கொடுத்துருக்கேன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் அனுப்புங்கன்னு தான் சொல்லி அதை கொடுத்துருக்கேன். அதில் உட்காந்து 1 hour, ½ an hour நீங்கள் வந்து ரெக்கார்ட் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு டைம் கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? நிறைய பேர் அட்டன் பண்ணணுமா இல்லையா? அதனால தானே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, ஒரு ½ an hour உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்கள் அப்போ உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது டாரூட்லேயும் உங்களுக்கு வந்து அதுக்கான கைடன்ஸ் எடுத்து உங்களுக்கு ரெமிடியும் கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்னவோ அதையும் கொடுக்குறேன். இவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து அதை எப்படி வந்து கேதர் பண்ணிக்கணும்? ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிறது கூட உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் நான் எப்படிங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் எப்போ வேணாலும் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து நான் வாய்ஸ் கால் பேசிகிட்டு இருக்கிறது நான் இதுவாக நடத்திட்டுருக்கேன்? சொல்லுங்கள். எனக்கும் டைம் இருக்குல்ல. நானும் வந்து என்னோடய வேலைகளை பார்க்கணும், உங்களுக்கு வந்து ரீடிங் கொடுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி என்கொயரி பண்ணுறவங்களை அட்டன் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், கிளாஸ் போயிட்டுருக்கு, எல்லோரையும் கைட் பண்ணணும்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ரெமெடி வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான சர்வீஸ் தான், கடவுள் கொடுக்கணும்னு நினச்சி தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்கள் நல்ல விதமாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து டைம் பாஸ்க்கு நீங்கள் என்கொயரி பண்ணுறது, இதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு 1 hour ரெக்கார்ட் மெசேஜ் போட்டு அனுப்புறது, அப்புறமா சரிங்க மேடம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது. என்னோடய டைம் கடவுள் சொல்லியிருக்க. எனக்கு யாருக்கெல்லாம் இந்த லேக்லேருந்து யாரெல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களோ, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அந்த அக்கறை இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களோட டைமோடலாம் விளையாடாதீங்க. ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்க்குறது கூட முடியாதுன்னா அப்புறம் எதுக்குங்க நீங்கள் அவ்வளோ இது பண்ணிவிட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நாங்கள் அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய விஷயத்த நான் வந்து இவ்வளோ விஷயமாக சிம்பிளிஃபை பண்ணி ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ரீடிங்கில் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் அதில் இருக்க அவ்வளோ பெனிஃபிட் பற்றியும் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களோட லேக்லேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் முடியலன்னா அப்புறம் நான் மட்டும் என்ன செய்கிறது? எல்லா நேரமும் உட்காந்து உங்களோட எல்லா விஷயத்தையும் நான் ஒரு மணிக்கணக்காக நின்று ஃபோனில் நான் சொல்லிக்கிட்டே நான் ஃபோன்லேயே போய் பேசுகிறவா? ஃபோன்லேயே எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு தான் நான் அசிஸ்டண்ட் கூட வைக்கல. அசிஸ்டண்ட்லாம் வச்சேன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி டைரெக்டாக நம்ம எவ்வளோ பேர் நம்மளால் கொடுக்க முடியும், நம்மளோட வந்து டைரெக்டாக இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டைம் யாராவது அந்த மாதிரி வீண் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்குமா? உண்மையிலே பிரச்சனை தீரணும்னா உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன்.
உங்களுக்கு அது கவுன்சிலிங் வேணுமா, உங்களுக்கு இப்போ டாரூட்டில் பார்த்து தரேன். டாரூட் ரீடிங் பார்க்குறதுக்கு தானே வரீங்க, அதை கரெக்டாக கேட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு தேரி இது ஒரு பக்கத்துக்கு அனுப்ப வேண்டியது டெக்ஸ்ட் அடித்து. யாராலுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அவ்வளோ நேரம் படிச்சுன்னு இருக்க முடியும்? அதுவும் வந்து தமிழில் கூட போட மாட்டீங்க, இங்கிலீஷில் போடுவீங்க. ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்தே பிரிட்டிஷ் லண்டன் அங்கேருந்து தானே வந்தீங்க, அதனால் தமிழில் தெரியாது உங்களுக்கு. அது அது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் தான் வர வேர்ட்ஸை இங்கிலீஷில் அதை வந்து வேர்ட்ஸ் அனுப்புறது. அதை ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சிடும். ஒரு ஷார்ட்டாக இதுதான் என் பிரச்சனை, எனக்கு இது வந்து இதை பண்ணி கொடுங்க அப்படி சொல்ல தெரியாது. ஒரு எல்கேஜி குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, கற்றுக்குங்க. அவங்க வீட்டில் அது மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களாம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கிறாங்கன்ட்டு. என்றைக்கு அவங்க பெரியவங்களாக வராங்களோ அன்றைக்கி தான் அதுக்கு காரணமே நீங்கள் தான். அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரி அது மாதிரி அந்த குழந்தைங்களே மாற்றி விட்டுடுறீங்க. அதுங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குதுங்க. ஒரு 5-6 வயசு வரைக்கும் அதுங்க வந்து நிம்மதியாக இருக்குதுங்க. எப்போ அதுங்களுக்கு மனம் பேச ஆரம்பிக்குதோ, எப்போ இந்த சொசைட்டிக்குள்ளே வந்து மிங்கிள் ஆகுறாங்களோ அப்போவே போச்சு. ஏய் நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் நீ இருக்கணும். அப்படியே உங்களோட ஜெராக்ஸாக மாற்றி விட்டுடுறீங்க. நீங்களும் கஷ்டப்படுறீங்க, அதுங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. அப்புறம் பெல்லு கூட அடிக்குது பாருங்கள். அதனால் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களா, இந்த விஷயத்தை நம்ம இந்த ஸ்ட்ரகிளில் தான் இருக்கும். அதுக்கு தான் டைம் ஆகும். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அதில் கவுன்சிலிங் இருக்குது. அதில் வந்து டாரூட்லேயும் பார்த்து கொடுத்துருவேன். சும்மா வாய்ஸ் கால் பண்ணி பேசின்னு நான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு நான் சேனல் வச்சிடல. உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. நீங்கள் எல்கேஜிலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட்லேயும் இந்த சப்ஜெக்டை எடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்து தான் நீங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து ஸ்பிரிச்சுவலில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிவைனோட பவரை கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களை டிவைன் பவரோடு அந்த பவர்னா ஈஸியாக ஒரு சக்கராவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உங்களை ஃபூல் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு சக்கராவை ஹீல் பண்ணால் நீங்கள் வந்து உலகத்தையே வென்னுட்டு வந்துடலாம் அப்படின்லாம் உங்களை வந்து ஒரு சக்கராவை இன்னைக்கு ஹீல் பண்ணி விட்டுருவீங்க. நாளைக்கு அதில் மறுபடியும் கரெக்ட் ஆகும். அதை மறுபடியும் கிளன்ஸ் பண்ணணும், பவர் பண்ணணும். அந்த பவர் ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அதெல்லாம் சொல்லித்தரல. இந்த வாரம் இந்த சக்கராவை ஹீல் பண்ணிக்கோங்க, அந்த வாரம் அந்த சக்கராவை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களை எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை கொண்டு போய் அப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அந்த கிளாஸை கற்றுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பவரை எப்படி அது இருக்கிறதும் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருப்பீங்க. எத்தனை பேரை பார்க்குறேன் இதில் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்கள. அங்கெல்லாம் போய் வருஷக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை ஒரு கரெக்டான ஒரு நேரத்தில் கொடுத்து உங்களை எப்படி வந்து உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் யார் யார் டைம் பாஸு, யார் யார் வந்து இந்த மாதிரி ரியலாகவே வந்து வருத்தப்படுறீங்க எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இவங்க எப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இது தேவையில்லாமல் ஒரு இது. உங்களுக்கு உண்மையிலேயே ரெமெடி வேணும்னா நீங்கன்னா எவ்வளோ விஷயத்துக்கு எதுக்கோ தேவையில்லாததுக்கெலாம் செலவு பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கே அக்கறை இல்லாத போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு தான் மேனேஜ் பண்ணி தான் உங்களுக்கும் நான் வந்து இது கொடுத்துட்ருக்கேன். டிவைன் பவர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஃபேக்காக ஏமாற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் தலைவி அங்கே தான் இருக்குது போல இருக்கு, போய் அங்கேயே மாட்டிகிட்ருக்குங்க. ஓகேவா? உண்மையிலே உங்களுக்கு என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் டிவைனோட கனெக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இருங்க. சொல்லித்தர விஷயங்கள் எத்தனையோ விஷயம் நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஒரு புரிதல் இல்லை எனக்கு வந்து லைஃப் கோச்சிங் கொடுங்க. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டாக்டருக்கு படிச்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆனால் அந்த டாக்டர்லாம் வேஸ்ட்டு. அந்த டாக்டர் கொடுக்குற மருந்து மெடிசன்லாம் சைடு எஃபெக்ட்டு, அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மருந்து, காலம் ஃபுல்லாக மருந்துலேயே வாழ்ந்து செத்து போகணும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. இயற்கையாக உங்களை சரி பண்ணிக்க முடியும். இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டர். ஓகே, குருச்சரணம். காட் பிளஸ் யூ.